வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென்று இரட்டலைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல். நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும், பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்றும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் திடீரென்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டால் அடுத்து என்னதான் நடக்கும்? மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாகவே மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதே சமயத்தில் 10 வழக்கு என்ற காரணத்தினால் எந்த வழக்கு இதெல்லாம் அடங்கியுள்ளது? பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது, கட்சியிலிருந்து எங்களை நீக்கியது செல்லாது என்று வரிசையாக ஒவ்வொன்றும் அறிவிப்புகளாக வெளியானால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இது 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நடந்தால் அதிமுக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும். எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள், பதவிகள் அனைத்தும் பறிக்கப்படும். சட்டசபை தேர்தலின் பொழுது நிச்சயம் வருகின்ற இந்த நீதிமன்றத்தின் வழக்கு அதற்கு முன்பாக இறுதி தீர்ப்பு மேல்முறையீடு செய்யாமல் இறுதியான தீர்ப்பாக பார்க்குமேயானால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றாலும் கூட இந்த வழக்கு முடிவுகள் மீண்டும் சாதகமாக வருவதற்கு சாத்தியமே கிடையாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திடீரென்று இரட்டை இலைக்கு வந்த சிக்கலால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகவும் நல்ல செய்தியாகவும் பார்க்கப்பட்டாலும் அடுத்து என்னதான் நடக்கும்? அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கெத்தாக அதிமுகவிற்கு செல்வார். அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்வார். தேவைப்பட்டால் பாஜக கூட்டணியில் குறைந்த தொகுதிகளையோ அல்லது அதிக தொகுதிகளையோ வழங்குவார். மேலும் தனது கட்டுப்பாட்டிலான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்வார். முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ் என்று கூட அறிவித்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏனென்றால் இரட்டை இலை என்பது ஓபிஎஸ்ஸிற்கு சொந்தம்தான் என்பது போல் மாறிவிடும். இதனால் ஒருங்கிணைப்பாளர் தான் அதிமுகவின் உயர்ந்த பதவி என்றும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வகித்து வந்த பொதுச்செயலாளர் பதவியே இறுதியானது, அவருக்கு பிறகு யாரும் அந்த பதவியில் பொறுப்பேற்க முடியாது என்ற தீர்ப்பும் வந்துவிட்டால் நிச்சயம் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதிமுக சந்திக்கும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தள்ளி வைப்பதற்கான முடிவுகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் டெல்லியிலிருந்து வழக்கறிஞர்களை வரவழைத்து இந்த வழக்கு விசாரணை என்பது தேர்தல் முடிந்த பிறகு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஆலோசனையும் வழங்கி வருகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு முடிவுகள் எப்படி மாறப்போகிறது, யாருக்கு சாதகமாக வரப்போகிறது, திடீரென்று இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது சரியா அல்லது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரலாமா அல்லது எடப்பாடிக்கு சாதகமாக வரலாமா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.